சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் தொகுதி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டராக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அளவீடுகள் பார்த்தோம் இல்லையா. அந்த அளவீடுகளில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டேன். அது 100 மில்லிமீட்டர் இல்லை, 10 மில்லிமீட்டர். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 7 மீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? 7 × 100. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 700 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் இப்போ என்ன? 700 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 700 சென்டிமீட்டர். செகண்ட் கொஸ்டின் அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் போன கிளாஸில் சொன்னேன். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிலோமீட்டர் தான் இருக்கிறதுல என்னது ரொம்ப பிக்கு, அதாவது ரொம்ப பெருசு. ஸோ கிலோமீட்டர் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு டவுட் வராது, கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரியதிலிருந்து சிறியதுக்கு போயிருக்காங்க. அதனால தான் நம்ம கிலோமீட்டரை ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். கிலோமீட்டர் ஃபஸ்ட்டாக வரும். செகண்ட் மெஷர்மெண்ட், அதாவது செகண்ட் அளவீடு எது பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர், செகண்ட் மீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர், அப்புறம் மில்லிமீட்டர். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். 4th கொஸ்டின் என்னென்னா 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ இப்போ 500 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிலோகிராமை மாற்ற சொல்லியிருக்காங்க. கிலோகிராமை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். 1/1000 டிவைட் பண்ணணும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கோம்? இதுக்கு பேர் துணை பன்மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ இப்போ 500 கிராமை கிலோகிராமை மாத்திரக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பை 1000. அப்போ 500 டிவைட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு 0.5, அதாவது 0.5. அப்போ 0.5 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சுதா? 5th கொஸ்டின் என்னென்னா அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடம் மாறு தோற்றப்பிழை. இது நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இடம் மாறு தோற்றப்பிழை. ஓகேவா? அதில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு ஸ்கேலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக நம்ம ஒரு 90 டிகிரி நின்று பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுக்கலாம். அப்போ அளவுகளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா செங்குத்தாக இருக்க வேண்டும். இவ்வளோ தாங்க ஆன்சர். இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சது. ஸோ நம்ம இன்னைக்குள்ள வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் யூனிட், அதாவது விசையும் இயக்கமும். செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம், விசையும் இயக்கமும். முதல்ல நமக்கு இயக்கம்னா என்னன்னு தெரியணும். இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இயக்கம்னு என்னன்னு சொல்லிடுறேன். இயக்கத்துக்கு டெஃபினிஷன் எழுதுகிறேன் பாருங்கள்.
இதுதான் அந்த டெஃபினிஷன். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு புக்கு வந்து இருக்குது. இந்த புக் வந்து அப்படியே இருக்கும்போது அதை வந்து நம்ம ஓய்வு நிலைன்னு சொல்கிறோம். அதுவே இப்போ இந்த புக்கை வந்து இப்படி மூவ் பண்ணி இங்கே கொண்டு நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ இந்த இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி கொண்டு இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூமெண்ட், அதாவது இயக்கம்னு சொல்கிறோம். இந்த போகுதில்ல, இங்கேருந்து இந்த புக்கு போகிற நிலை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளை வந்து நிலையாக இருக்கும்போது அது நிலையை வந்து ஓய்வு நிலைன்னு சொல்கிறோம். அது இயக்கத்தில் இருக்கும்போது இயக்க நிலைன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, எதை பொறுத்து, காலத்தை பொறுத்து மாறி இருக்கு. அப்போ அதுக்கு தான் என்னது இயக்கம் என்று சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை வச்சு தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட், அவங்க யாருன்னா ஆரியப்பட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆரியப்பட்டா அவர் வந்து ஒரு பழங்கால வானியலாளர், சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கான்செப்டை வச்சு தான் ஓய்வு நிலை இயக்க நிலை அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் சொல்லுவார். இதே மாதிரி தான் நம்ம பூமி வந்து மேற்கிலேருந்து கிழக்காக சுற்றுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இந்த இதை வந்து முதல்ல சொன்னது யார் அப்படின்னா ஆரியப்பட்டா. பூமி வந்து மேற்கிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி தான் வந்து சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு தான் இதுக்கு பின்னால் உள்ள கான்செப்டெல்லாம் வந்து மற்ற சயின்டிஸ்டெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பூமி வந்து எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி வந்து சுற்றுதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆன்சர் என்னது, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றிக்கிறது தான் நீங்கள் ஆன்சராக சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விசைனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது டெஃபினிஷன் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்ம மெட்டீரியல்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. பொருளின் மீது உயிருள்ள உயிரச்ச காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என்று அழைக்கப்படுகிறதுன்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நம்ம இழுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து தள்ளுறோம். இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், விசைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இழுக்கிறதுங்கிறது ஒரு செயல் தான், தள்ளுறோம் அப்படிங்கிறதும் ஒரு செயல் தான். இந்த இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, விசைன்னு சொல்கிறாங்க. விசையை வந்து நம்ம 2 வகைப்படுத்தலாம், தொடு விசை, தொடா விசை அப்படின்ட்டு. தொடு விசைனா என்னதுன்னா மாடு வந்து வண்டி இழுத்துட்டு போகுதில்ல, அதுக்கு பேர் தான் வந்து தொடு விசை. தொடா விசை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை மேல் நோக்கி எறியும் போது அந்த பொருள் வந்து பூமியை நோக்கி வந்து விழுதில்ல, எதனால், புவியீர்ப்பு விசையால். அதுக்கு பேர் தான் என்னது தொடா விசை. அப்போ தொடா விசைக்கு நீங்கள் எடுத்துக்காட்டுன்னு சொல்லும்போது புவியீர்ப்பு விசைன்னு சொல்லணும். தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவீங்க? மாடு வந்து வண்டி இழுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, தொடு விசை. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறது என்னென்னா இயக்கம், அதாவது இயக்கத்தின் வகைகள். இயக்கம் வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. இயக்கத்தை வந்து அதோட இயங்கும் பாதையின் அடிப்படையில் வந்து நிறைய பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கால இடைவெளியின் அடிப்படையில் வந்து பிரிச்சிருக்காங்க. சீரான வேகத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. இப்போது அது ஒரு பொருள் வந்து இயங்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வகைகள். இப்போ ஒரு பொருள் வந்து இங்கே இருந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, அதாவது நேராக ஒரு கோட்டு வழியாக இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து நேர்கோட்டு இயக்கம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இப்போ வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக நேராக மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது வந்து நேர்கோட்டு இயக்கம். செகண்ட் என்ன அப்படின்னா வளைவு பாதை இயக்கம்.
சில ஊர்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோட்ஸ் வந்து இப்படி வளைஞ்சு இருக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம இப்படி மூவ் பண்ணி போகிறோம்ல, இதுதான் என்னது வளைவு பாதை இயக்கம். தேர்ட் என்னென்னா வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கிள் தாங்க. இப்படி 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 மூவ் பண்ணுதா, இதுதான் என்னது வட்டப்பாதை இயக்கம். அந்த பாதை வந்து ஒரு வட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா ஒரு 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 ஆக்சிஸ் இருக்கும், ஏதாவது ஒரு இதை பொறுத்து அது சுழன்று கொண்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது தற்சுழற்சி இயக்கம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தற்சுழற்சி இயக்கத்துக்கு நீங்கள் வந்து பம்பரம் சொல்லலாம். அந்த பம்பரம் வந்து ஒரு 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 அச்சினை பொறுத்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா தற்சுழற்சி இயக்கம். அலைவு இயக்கம் சொல்லி பார்த்தோம்னா, அலைவு இயக்கம் எப்படின்னா ஒரு தனி ஊசலின் இயக்கத்தை வந்து நம்ம அலைவு இயக்கம்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சுக்கிட்டு அந்த அலைவு வந்து இப்படி போயிட்டுருக்கும். இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே வரும். ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு முன்னால் இல்லை பின்னால் முன்னும் பின்னுமாக நகரும் பொருளின் இயக்கத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலைவு இயக்கம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒழுங்கச்சை இயக்கம். ஒழுங்கச்சை இயக்கம் அப்படின்னா வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம். இப்போ வந்து ஒரு தேனி வந்து பறக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே பறக்காது. எப்படி பறக்கும், இப்படி 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 இப்படின்னு சுற்றி பறக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பறக்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு பெயர் தான் என்னது ஒழுங்கச்சை இயக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கால இடைவெளியின் அடிப்படையில். கால இடைவெளியின் அடிப்படையில் வந்து இரண்டாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல வந்து கால ஒழுங்கு இயக்கம், இரண்டாவது கால ஒழுங்கச்சை இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் தான் கால ஒழுங்கு இயக்கம். அதாவது இப்போ புவியை வந்து நிலவு வந்து சுற்றிக்கிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் டைமில் இவ்வளோ இடைவெளி, அதாவது இவ்வளோ கால இடைவெளியில் வந்து நம்ம பூமியை வந்து நிலவு சுற்றிக்கிட்டே வருதுல்ல, அது வந்து என்னதுன்னா கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கச்சை இயக்கம். கால ஒழுங்கச்சை இயக்கம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சீரான இடைவெளி இருக்காது. 2 நாளில் நடக்கலாம், 4 நாளில் நடக்கலாம், 6 நாளில் நடக்கலாம் ஒரு செயல். அதுக்குன்னு இடைவெளி வந்து ஒரு நார்மலாக இப்போ வந்து 2, 4, 6, 10, 20 இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் இடையில உள்ள கேப் வந்து எப்படின்னா 2 நாட்கள். இதுக்கு இடையில உள்ள நாட்கள் 2 நாட்கள். இதை வச்சு நம்ம அது கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் 6க்கும் 10க்கும் இடைவெளி என்னது 4. அப்போது ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு கால இடைவெளி வந்து சேமாக இல்லவே இல்லை. 2, 2, 4ன்னு மாறிடுச்சு. அப்போ வந்து கால ஒழுங்கச்சை இயக்கம்னு நம்ம இதை சொல்கிறோம். கால ஒழுங்கு இயக்கம்னா அதோட இடைவெளி வந்து கரெக்டாக இருக்கும். 2 days ஒன்ஸ் வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது வந்து கரெக்டாக நடக்கும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சீரான வேகத்தின் அடிப்படையில். அதுக்கு முன்னால் உங்களுக்கு வேகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வேகம்னா என்னன்னு பார்க்கலாம். வேகம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தொலைவு அல்லது தூரம் இதை தான் என்ன சொல்கிறாங்க வேகம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. வேகம் வந்து எப்படி ஈக்குவல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வேகம் எப்படி நம்ம வந்து இதை வந்து குறியீடு கொடுப்போம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வேகமாக நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு குறியீடு கொடுக்குறோம். அப்போ எஸ் அது ஈக்குவல் டு கடந்த தொலைவு. அந்த டெஃபினிஷன் கொடுத்தாங்களா, அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். கடந்த தொலைவு பை காலம். காலம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், குறியீடு டைம்னு சொல்லுவோம். கடந்த தொலைவு வந்து டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லுவோம். அப்போ வந்து d/t. இதுதான் என்னது வேகம். ஓரலகு காலத்தில் ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் அந்த பொருள் வந்து கடந்திருக்கு, 2 செகண்டில் அந்த பொருள் எவ்வளோ தூரம் கடந்திருக்கு, இதுதான் வந்து என்னது உங்களுக்கு வேகம்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு நம்மளோட இயக்கத்தை வந்து வகைப்படுத்துவாங்க. இந்த வேகத்தோட எஸ்ஐ அலகு நம்ம ஏற்கனவே படித்தது தாங்க. வேகத்தோட எஸ்ஐ அலகு என்னது டிஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், மீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா. அதே மாதிரி காலத்துக்கு என்ன சொல்லுவோம், டைம், அதாவது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
தமிழில் எப்படி சொல்லுவாங்க? மீட்டர் பெர் வினாடி, மீட்டர் பை வினாடி. இதுதான் வந்து என்னது உங்களுக்கு வேகத்தோட எஸ்ஐ அலகு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேகத்தை பொறுத்து வந்து நம்மளோட இயக்கத்தை வந்து சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் சொல்லிட்டு 2 வகைப்படுத்துகிறாங்க. சீரான இயக்கம் அப்படின்னா சீரான வேகத்தில் இயங்குகிற ஒரு பொருளின் இயக்கம் தான் சீரான இயக்கம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வந்து ட்ரெயின் வந்து ஒன்று போயிட்டுருக்கு, அதாவது தொடர் வண்டி வந்து போயிட்டே இருக்குது. இப்போ அது வந்து ஒரு பெரிய பிரிட்ஜை கடக்க போகுது, அதாவது ஒரு பாலத்தை வந்து அது கடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட வேகம் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும், இல்லைன்னா குறைவாக இருக்கும். அதாவது சீராக இருக்கும், குறைச்சி கூடி அந்த மாதிரி இருக்காது. ஒன்று இருந்தால் மீடியமாக ஸ்லோவாக போயிட்டே இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா வேகமாக போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து சீரான இயக்கம். ஒரு இடைப்பட்ட இடைவெளியில் அதோட இயக்கம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறது தான் சீரான இயக்கம். சீரற்ற இயக்கம் அப்படின்னா இப்போ ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு 2 வீலரில் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வேகமாக நம்ம மூவ் பண்ணுறோம்லாம், இதுக்கு பேர் தான் வந்து சீரற்ற இயக்கம். ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணியிருப்போம் சீரான இடைவெளியில், அதுக்கப்புறம் போக போக டைம் அதிகமாக இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக மூவ் பண்ணுவோம், அப்புறம் டைம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக மூவ் ஆகும். இதுக்கு பேர் தான் எனது சீரற்ற இயக்கம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இயக்கத்தின் வகைகள். இது ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதில் நமக்கு முக்கியமான கொஷின் ஏரியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேகம்னா என்ன, அதோட ஃபார்முலா மட்டும் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு 2-3 சம்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் கொஷினில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். முடிகிற வரைக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கெலாம் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6th கொஷின் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின்ஸ். ஸோ வந்து இந்த வேகம்னா என்னங்கிறதையும் அந்த கொஸ்டினையும் கொஞ்சம் நல்லா பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.